ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான மீண்டும் காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இரவிலே நீர் கொடுத்த நல்ல நித்திரைக்காகவும் பகலிலே கொடுத்த பராமரிப்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடமும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பாதுகாப்போம் நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தொடங்கும் முன்பு உடைய பாதத்திலிருந்து தொடங்குகிற கிருபை எங்களுக்கு தந்திரதுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே நம்மை தேடுகிறவர்கள் நிச்சயம் பெரிய அதிசயத்தை காண்பார்கள் என்ற நம்பிக்கையோடு கூட அதிகாலையிலே எங்களை விசாரித்து எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் அதிகாலையிலே சந்திக்க வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காலையிலே மாற்ற வல்லவராக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். புதிய பலன், புதிய ஜீவன், புதிய ஆவி, புதிய கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் என்ற பாடலை நாம் பாடுவோம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கைகளை உயர்த்தேன். ஆண்டவரே, எங்கள் நிலைமை, எங்கள் தேவை, எங்கள் பிரச்சனை, எங்கள் வியாதி, எங்கள் பலவீனம், எங்கள் வறுமை, எங்களுடைய பிரிவு, இதுதான் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி எனக்கு தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை மாத்திரமல்ல எங்கள் கரங்களையும் எடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு தாசி வரட்டும். ஆண்டவரே, உன்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளை
ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லப்பா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அந்த யுத்த மேகம் உம்மாலே தடுக்கப்படட்டும். வயநாட்டிலே இன்னும் இந்த பேரழிவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் மீட்கப்படட்டும். கர்த்தருடைய வல்லமையின் கரமங்கன் நடப்பிக்கட்டும். ஏழைகள், அனாதைகள், விதவைகள், பரதேசிகள் காக்கப்படட்டும். உடைய ஊழியக்காரர்கள் மீது உடைய பரிதாபம் விளங்குவதாக, அவளை அக்னி ஜுவாலையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு தகப்பன், ஒவ்வொரு வயது சென்றவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். அவர்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். திருமணமாகாதவருக்கு நல்ல வரனை கர்த்தர் இந்த நாளிலே கொடுப்பீராக. நெர்வழியாய் உடைய டைமிங்கில் கர்த்தர் நடத்துவீராக. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் இன்று கர்ப்பத்தை திறப்பீராக. எல்லா கேன்சர் வியாதிகளும் இனி இயேசுவின் பெயரினாலே, கட்டிகளும் புண்களும் இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தத்தினாலே இப்பொழுது குணமடையட்டும். ஆர்த்ரைட்டிஸ், ஸ்பைன், வெர்டிகோ, இப்படி பலவிதமான ப்ராப்ளங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இப்பொழுதே விடுதலை கொடுப்பீராக. கரங்களை உயர்த்த முடியாமலோ அல்லது ஒரு கரத்தை உயர்த்தோ ஐயோ என்னால் முடியலே என்று வேதனையோடு கூட மோசே போல சலித்து போகிற நிலைமையிலும் கூட இந்த பிள்ளைகள் உயர்த்திருக்கிறபடினால கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை காண்பிப்பீராக. உம்மை பார்க்கிற கண்களை சிலருக்கு தெளிவித்து தாங்க ஆண்டவரே. கண்கள் தெளிவிக்கட்டும். கண்கள் தெளிவிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இன்று 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தின் சில பகுதிகளை வாசித்து அந்த அற்புதத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். நீங்க இதை முழுவதுமாக நீங்க வாசிங்க. 8ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. நேற்று 7 வரைக்கும் நம்ம வாசித்து தியானித்தோம். இதை பார்க்காதவங்க 7ஆம் அந்த 1லிருந்து 7 வரைக்கும் உள்ள அந்த அற்புதங்களை கேளாதவர்களுக்கு அதை நீங்க அனுப்பி வைங்க. மிக முக்கியமான ஒன்று, கர்த்தர் ஆழங்களிலிருந்து எப்படி நம்மை தூக்கி அவர் வெளியே கொண்டு வருகிறார் என்பதை, அதை யாரை பயன்படுத்துகிறார், இன்னும் லேசான அற்பமான ஆட்களை அவர் பயன்படுத்தி அதிசயத்தை செய்கிறார் என்பதை நேற்று நாம் பார்த்தோம். ஒரு கோடாரி எப்படி மிதக்கினது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்று 11ஆம் வசனத்திலிருந்து, இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்றார் என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரிடத்தில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். கவனிங்க, இங்குதான் அந்த ஸ்டோரி. சீரியாவின் ராஜா எலிசாவை பிடிக்க யாரெல்லாம் அனுப்புறானா? குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான்.
அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார். எந்த ஊரு? தோத்தானின் பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவளோடு இருக்கிறவளை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். இதுதான் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில எலிசாவை பிடிக்கும்படியாக வளைத்து கொண்டார்கள். யாரெல்லாம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி குதிரைகள், ரதங்கள், பலத்த இராணுவம், இவையெல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டது, அந்த தோத்தான் நகரத்தை. எலிசாவின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து பார்க்கிறான். அவ்வளவுதான், நம்ம இந்த எதிராளி இடத்துல நாம் மாட்டிக்கொண்டோம், நம்மை சுற்றி வளைத்து விட்டார்கள் என்று சொல்லி அவன் போய் எப்படி அழுகிறான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். சரி, இதுல இருந்து சில காரியங்களை நாம கர்த்தருடைய கிருபையினால, அவருடைய நடத்துதனால நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிட்டு நாம பார்க்க போகிறோம். இப்ப எலிசாவின் சூழ்நிலையில, எலிசாவின் நிலையில நாம் இருந்தா நாம என்ன செய்வோம்? நம்மை சூட பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், நாம எப்படி அதை ஃபீல் பண்ணுவோம்? ஏன்னா வேலைக்காரன் பயந்தான், அவன் ஐயோ என்று கதறினான். ஆனால் எலிசா அவன் எப்படி அதை ஃபீல் பண்ணான், அவன் எப்படி அதை எடுத்துக்கொண்டான் என்று பார்த்தா மிகவும் மிகவும் சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டான். ஏன்னா அவன் வணங்குகிற கர்த்தர் மீது அவ்வளவு நம்பிக்கையாய் அவன் இருந்தபடியினாலே அவனை ஒன்றும் செய்ய முடியாது, எதிராளிகள் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் நம்பினதபடினாலே அவன் அதற்கு எதற்குமே அஞ்சாமல் தைரியமாக இருந்தான். எப்படி இருந்தான் எலிசா? தைரியமாக இருந்தான். ஆனா சூழ்நிலை பார்த்தா அவனை சுற்றிலும் எதிராளிகள் சூழ்ந்து கொண்டார்கள். இன்னைக்கு அந்த சூழ்நிலையை நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். பலத்த இராணுவம், ரதங்கள், குதிரைகள் சுற்றி வளைத்து கொண்டது. இன்றைக்கு காலையில கூட இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம இந்த சூழ்நிலையில தான் இந்த நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நொறுக்கி ஏவுகிற நேரத்தை பார்த்தோம். நம்மை சுற்றிலும் எதிராளிகள், நம்மை சுற்றிலும் வியாதிகள், நம்மை சுற்றிலும் நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்மை சுற்றிலும் பிரச்சனைகள், நம்மை சுற்றிலும் கடன், நம்மை சுற்றிலும் வியாதி, நம்மை சுற்றிலும் வறுமை, நம்மை சுற்றிலும் எப்பொழுது பார்த்தாலும் சாபம், நம்மை சுற்றிலும் ஏற முடியாமல் அப்படியே நிற்கிற ஒரு நிலைமை. இதுதான் நம்மை சுற்றி உள்ள ஒரு சூழ்நிலை. இதை பார்க்கும்போது நிச்சயமாகவே இந்த வேலைக்காரனை போல நாமும் கூட அதை பார்த்தா மலைத்து போய் பயந்து போய் நாம இப்படி இதை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் என்ற ஒரு நிலைக்கு
எல்லாரும் தள்ளப்படுவது இயற்கை தான். ஏன்னா நம்ம எலிசாவை போலவோ அது எலியாவை போலவோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசேஷத்த ஆவி உள்ளவர்கள் இல்லை. அதனால நமக்கு சூழ்ந்திருக்கிற நம்மை சூழ்ந்திருக்கிற இத்தனை பிரச்சனைகள் இது நடுவே நம்முடைய நிலை என்ன? நிறைய நேரம் நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறோம், நிறைய நேரம் நம்ம பலவீனப்படுகிறோம், பயப்படுகிறோம், பயந்து ஒதுங்குகிறோம், பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறோம், வேதனைப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், பிரச்சனை கண்டு நம்ம விலகி ஓட பார்க்கிறோம். சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் தங்களையே மாய்த்து கொள்ள பார்க்கிறார்கள். ஏன்னா they are all surrounded by lots of problems. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். சுற்றி வளைத்து கொண்டார், சுற்றிலும் ஒரு இடம் கூட அவரால் எஸ்கேப்பே ஆக முடியாத என்ற ஒரு சூழ்நிலை. இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலையும் கூட. எப்படி நாம ஃபீல் பண்றோம்? நம்மை சுற்றி இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருக்கிறது, எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தா ஐயோ, எப்படி ஆண்டவரே இதுல இருந்து நாங்கள் வெளியே வர போகிறோம்? எவ்வளவு பெருசா இருக்கு, இதை நாங்கள் எப்படி தாண்ட போகிறோம்? எப்படி தாவீது பார்த்த பார்வை வேறு, பெர்ஸ்பெக்டிவ் வேறு. அந்த இஸ்ரேல் மக்கள் கோலியாத்தை பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் வேறு. அவ்வளவு பெரிய ராட்சதன். நாம கூட அப்படிதான் பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு முன்பாக நிற்கிறது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ எலிசா ஜெபம் பண்றாரு. என்ன சொல்றாரு? அந்த வேலைக்காரனை பார்த்து, முதல்ல பயப்படாதே, அவளோடு கூட இருக்கிறவளை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். நம்ம யாரோடு இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம நிதானிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உண்மையே சூழல் நம்மை சுற்றிலும் நெருக்குகிறது, அது உண்மைதான். நெருங்குகிறது உண்மைதான், சவாலாக இருக்கிறது உண்மைதான், சேலஞ்சிங்காக இருக்கிறது உண்மைதான், இல்லை நம்மளால் அது செய்யவே முடியாது என்பது உண்மைதான், நடக்கவே நடக்காது என்பது உண்மைதான். ஆனா ஒரு பேர் உண்மையை நாம மறந்துட்டோம். அது என்ன பேர் உண்மைனா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை, நம்ம யாரோடு கூட இருக்கிறோம் என்பதை நாம மறந்துட்டோம். ஆண்டவரோடு கூட நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துட்டோம். இங்க ரொம்ப தெளிவா சொல்றார், தம்பி பயப்படாத, மகளே பயப்படாத, அவளோடு கூட இருக்கிறவளை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் மறந்து போயிட்டோம். நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறியாமலே போயிட்டோம். நாம் நம்புகிற தெய்வம் யார் என்பதை புரியாமல் போயிட்டோம். ரதங்களை பார்க்கிறாங்க, குதிரைகளை பார்க்கிறா, பெரிய இராணுவத்தை அவன் பார்க்கிறான். ஆனா இந்த இராணுவங்களின் கடவுளை அவன் பார்க்கல. இதுதான் இன்றைக்கு நிறைய பிரச்சனை. அதுதான் இப்போ நான் தாவீது முன்கூட்டியே சொன்னேன், எல்லாரும் அவன் உயரத்தை பார்த்தார்கள், ஆனா ஆண்டவர் அவனுக்கு மேலா உயர்ந்திருக்கிறார் என்பதை எல்லாரும் மறந்து போயிட்டோம். தாவீதின் ஸ்டோரியை நீங்க பார்க்கலாம். தைரியமா போனான், ஒரே கவன்கள் அடித்தான். அடித்த போது நேரா போய் நெற்றி பொட்டிலே அது பட்டது. பட்ட மாத்திரத்துல அவன் முகம் குப்புற விழுந்தான். சரி, பிசிக்ஸ்ல வெலாசிட்டியில ஒரு கல் போய் அவன் நெற்றி பொட்டில படும்னா
அவன் எப்படி சரிந்து விழுவான்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே பின்னாடி தான் ஃபோர்ஸ் போய் அவன் பேக்கில் தான் விழுவானே தவிர முன்னாடி குப்புற விழவே முடியாது. இதுதான் சயின்ஸ். ஏன்னா ஒரு கல் வேகமாய் போய் அடிக்கும்போது நிலை தடுமாறி, ஏன்னா பயங்கர ஜெய்ஜாண்டிக்கான ஹைட் விழுவேன், நிலை தடுமாறி அப்படியே பின்புறம் சாய்ந்து விழுவானே தவிர முகங்குப்புற விழுவது என்பது அது இயல்புக்கு மாறானது. அப்போ பின்னாடி இருந்து ஏதோ ஒரு விசை அவனை அடித்திருக்க வேண்டும். யார் அந்த பின்னாடி இருந்து அடித்த அந்த அடி யார்? அந்த 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 ஃபோர்ஸ் கொடுத்தது யார்? அவனை அடித்தது யார்? பிடரியில அடித்தது யார்? நீங்க அதை நல்லா கவனிக்கணும். தாவீது அவரை பார்த்தான். இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் பின்னாடி நிற்கிறத பார்த்தான். கரடி வரும்பொழுதும் அவரை தான் பார்த்தான். சிங்கம் வரும்பொழுதும் அவரை தான் பார்த்தான். கோலியாத் நிற்கும் பொழுதும் பின்னாடி நிற்கிற சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் பின்னாடி நின்று ஏங்கி கொண்டிருப்பத, பாதுகாத்து கொண்டிருப்பத, அவனுக்காக ஃபைட் பண்ணுவத, அவன் நிமித்தமாக வைராக்கியம் கொள்வத அவன் பார்த்தான். அதனாலதான் முகங்குப்புற விழுந்தான். அவன் போனான், அவன் மேலே ஏறினான், அவன் கத்தியே பட்டயத்தை உருவி அவன் தலையே அவன் வெற்றினான். இது வெறும் கல்லால் மாத்திரம் அவன் மறிக்கவில்லை, மாறாக கர்த்தருடைய பலமான அடியினால அவன் விழுந்து மறித்து போனான். இப்படி எல்லா அற்புதங்களிலும் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறவர் நம் சர்வ வல்லவர். சர்வ வல்லவர். நம்ம அதை மறந்துட்டோம், உண்மையை மறந்துட்டோம். பெரிய மலையை பார்க்கிறோம், ஐயோ இந்த மலை எப்படி நம்ம விட்டு போகும்? கர்த்தர் ரொம்ப அழகா சொன்னார், உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசம், கம்பேர் பண்றப்போ சொல்றார், கடுகு அளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல போ என்றால் அது போகும். ஏன்னா பிரச்சனைய நம்ம பார்க்கிற பார்வைதான். நம்ம எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு காலையில நம்முடைய பார்வையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். எலிசா அதுதான் செய்தான். வேலைக்காரனுடைய பார்வையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்பினான். இன்றைக்கு நாம் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அஞ்சி கொண்டிருக்கிறோம், தயங்கி கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம், அவிசுவாச கொண்டிருக்கிறோம், நடக்காது என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு நாம பின்வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறார், என் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்து போயிட்டோம். 91ஆம் சங்கீதத்தை நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல வரேன். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். அவன் என்னை நம்பி இருக்கிறபடினாலே அவனை நான் உயர்ந்த அடை. அவன் பிரச்சனை இருக்கும் பொழுது இங்க ரெண்டு பார்க்கலாம். ஒன்று, தேவதூதலை அனுப்பி பாதுகாக்கிற விதமும் உண்டு. நீங்க 91ஆம் சங்கீதத்தை இன்றைக்கே வாசித்து அதை தியானம் பண்ணுங்க. அதாவது தேவதூதர்களை அனுப்பி பாதுகாக்கிற ஒரு கிருபையும் ஆண்டவர் செய்தாலும், ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டு என்று வருகிற பொழுது அவரே களத்தில் இறங்குகிறார். அவரே களத்தில் இறங்குகிறார். பாருங்க, நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். தூதர்கள் வேணும்னா 9ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கலாம். 11ஆம் வசனம் மன்னிக்கவும். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தூதர்கள் வேணும்னா தூதர்கள் அனுப்புவார். ஒருவேளை அதை விட பிரச்சனை பெருசா இருந்ததுன்னா அவரே களத்தில் இறங்குவார். இன்னைக்கு அவரே களத்தில் இறங்கி நம்ம எதிராளிகளை வீழ்த்துகிற நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இனி நம்ம எதிராளியை நாம் காணப்போவதில்லை. நின்று கண்ட எகிப்தனை இனி காண போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நீங்க பாருங்க, பெர்ஸ்பெக்டிவ் மாறணும். பெர்ஸ்பெக்டிவ் மாறணும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அடுத்த வசனம் சொல்றான். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி எப்படி பண்றார் பாருங்க. கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள். அவன் வெறும் குதிரையை தான் வச்சிருந்தான். அந்த ராஜா, சீரிய ராஜா வெறும் குதிரை. இங்க கர்த்தர் அக்னிமயமான குதிரை, ரதங்கள், அதுவும் அக்னிமயமா இருக்கும். அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அந்த மலை முழுவதும் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஒருவேளை பயத்தோட, பிரச்சனைகளோட, த்ரெட், அதாவது வெளியிலிருந்து வருகிற அச்சுறுத்தல்களோட, தனிமையாக, யாருடைய உதவி இல்லாம, வெறுமையா, வியாதியா, பலவீனத்தோட நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சுற்றிலும் இருக்கும் நிலையில நீங்க நடுவில் இருப்பீங்கன்னா, நல்ல கவனிங்க. உங்களை சுற்றிலும் இவையெல்லாம் இருக்கு. பயப்படாதுங்க. நான் சொல்றேன், பயப்படாதுங்க. அவனோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நாம் விசுவாசிக்கிறவர் பெரியவர். அவர்தான் படைத்தவர். அவர்தான் பாதுகாக்கிறவர். அவருடைய அனுமதி இல்லாமல் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விடாது. அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த தீபம் அணையாது. நெறிந்த நாணலை அவர் முறிக்க மாட்டார். மங்கி எரிகிற தீயை அணைக்க மாட்டார். சிங்க கவியில போட்டாங்க. சந்தோஷமா போனாரு தானியேல். மிகவும் பசியா இருந்தது. ஆனா அங்க போனா அவருக்கு கிடைச்ச வரவேற்பே வேற. எல்லாம் நினைச்சாங்க சிங்கம் சூழ்ந்து கொண்டு அவரை எலும்பெல்லாம் நொறுக்கி போடுன்னு சொன்னாங்க. ஒரு சேதமும் வந்ததில்லை. நெருப்பு அக்னி சூளையில போட்டாங்க. போறதுக்கு முன் போட போனவங்க இறந்து போனாங்க. ஆனா அத உள்ள போனவங்க உடைய தலை முடி கூட அந்த ஸ்மெல் வரல. அந்த ட்ரெஸ் கூட எரியல. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அவங்கள கட்டியிருந்த கயிறுகள் அருந்தது. இதுதாங்க மிராக்கல். ஏசு நான் முன்னாடியே சொன்னேன், ஏசு இவங்க போறதுக்கு முன்னாடியே இருந்தார். அதனாலதான்
இந்த ராஜா பார்க்கும் பொழுது நாங்க 3 பேர் தானே போட்டோம். 4 பேரா இருக்கிறாங்க. அப்போ இயேசு அவங்கள தேவ தூதனானவர் அவங்கள வரவேற்கும்படி அந்த வாசலே காத்து கொண்டிருந்தார். வந்தவுடனே அந்த கட்டுகள் எல்லாம் அறுத்து ஒரு அதே அக்னியில அவங்க எந்த அக்னியை பயன்படுத்தினாங்களோ கொள்வதற்கு அதே அக்னியில அவருடைய கட்டுகளை அறுத்து அவர்களை ஃப்ரீ ஆக்கி வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களோடு கூட பேசி கொண்டிருந்தார். பெர்ஸ்பெக்டிவ் மாறணும். இன்னைக்கு இதே மாதிரி நம்ம கடன்ல இருந்துருவோமா? நோ. கடன் என்ற ஒரு சரவுண்டு, அதாவது சூழ நம்ம சுற்றிலும் கடன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி வாழ்ந்துருவோம்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் கர்த்தர் இதிலிருந்து வெளியே வருகிற ஒரு பெரிய வழியை அவர் ஏற்படுத்துவார். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் அவர் பெரியவர், அவர் ஐஸ்வர்ய சம்பனர், அவர் வியாதி சூழ்ந்திருக்கிறது அதிலே நம்ம மறிச்சிடும் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, தழும்புகளாலே குணமாக்குறவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம அந்த பவுண்டரியிலிருந்து வெளியே வந்துருவோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் அடைக்கப்பட்டிருக்கலாம், நமக்கு எதிராளிகள் சூழ்ந்திருக்கலாம்,